இந்தியாவுக்கு முதலாவது இடம் கிடைப்பது என்பது கஷ்டம். ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே வெற்றி பெறும். இன்றைக்கு தான் தீர்மானிக்கப்படும் நியூசிலாந்தா பாகிஸ்தானா என்பது. நாளைக்கு தீர்மானிக்கப்படும் மேற்கிந்திய தீவுகளா இந்தியாவா யார் தெரிவாக போவது. அதையும் வெல்லணும் இந்தியா வெல்லணும். இந்தியா வென்ற இந்தியா, மேற்கிந்திய தீவுல மேற்கிந்திய தீவு. கொடுமையே. இந்த இறுதிப் போட்டியிலாவது சனத் ஜெயசூரியவுக்கு ஒரு வெற்றியை வழங்குமா இலங்கை அணின்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை ராசா. அப்படித்தான் சனத் ஜெயசூரிய இதுல இருந்து வெளியேறினாரா இருந்தால் இந்த இடம், அந்த இடம் யாருக்கு கிடைக்கும்? சனத் ஜெயசூரிய இன்று தன்னுடைய ஓய்வை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக விலகுகின்றார், அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தான் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே தான் உலகக்கிணம் நிறைவடைந்தது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய மாற்றங்களுக்காக இடம் விட்டு விலகப் போகின்றனர் என அறிவித்திருந்தவர். இன்றைய தினம் அவருக்கு இலங்கையின் பயிற்றுவிப்பாளராக இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியிலாவது சனத் ஜெயசூரியவுக்கு ஒரு வெற்றியை வழங்குமா இலங்கை அணின்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை ராசா. அப்படித்தான் வாய்ப்பில்லை மாதிரி தான் எனக்கு விளங்குது. காரணம் வந்து நிறைய இருக்கு, நிறைய ப்ரெஷர் இருக்கு அணிக்கு, நிறைய ரசிகர்கள் பெரிய அளவாக இப்பொழுது குதித்து போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய போட்டிக்கு நிறைய பேர் போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை பாகிஸ்தான் போட்டி என்று ஏற்கனவே டிக்கெட் வாங்கி இருந்தவர்கள் கூட பலர் நாங்கள் போட்டிக்கு போவதில்லை, இனி என்ன பலன் போய் பார்த்து என்கின்ற அடிப்படையில் இலங்கை அணியை கைவிட்டு விட்டோம் என்ற அடிப்படையில் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த இலங்கையினுடைய இந்த நிலைமை வந்து இந்த போட்டிக்கு பிறகு, அதாவது இந்த இன்றைக்கு நடக்க போற பாகிஸ்தான் இலங்கைக்கான போட்டி பல்லுகள் நடக்குது. இதுக்கு பிறகு நாளைக்கு சில விஷயங்கள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு எதிரான போராட்டம் அல்லது அமைதியான ஒன்று கூடல் ஒன்று அல்லது எதிர்ப்பு ஏதோ ஒன்று இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்றைய போட்டியில சந்துரு இலங்கை அணி தோல்வினை சந்திக்குமாக இருந்தால் அந்த நாளைக்கு 11 மணி என்ற விஷயம் இன்னும் வலுப்பெறும். இன்றைய வெற்றி பெற்று விட்டால் சரி பரவாயில்ல, தோத்தாங்க, இப்ப வென்றிருக்கிறாங்க தானே, ஏதாவது முன்னேற்றம் நடக்கும் என்ற ஒரு அரைவாசியாவது குறைந்துவிடும். இப்ப இன்றைய தினம் போட்டியின் முடிவு ஏதாவது மாறுமாக இருந்தால் நாளைய தினம் இன்னும் வலுப்பெறும். இவங்க திருந்தவே இல்லை என்றதுல, இவங்க மாறவே மாட்டாங்க என்றதுல இன்னும் உறுதியான முடிவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதோட இன்றைக்கு நடைபெற போட்டியானது பாகிஸ்தான் அணிக்கு மிக முக்கியமான போட்டி. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு மிக முக்கியம். அது என்ன காரணம்? நியூசிலாந்து பாகிஸ்தான் நியூசிலாந்து நேற்று அந்த அரையிறுதி அப்படி கையில வாங்கிட்டு இப்படி விட்டது மாதிரியா போச்சு. அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. அவ்வளவு நியூசிலாந்து வெற்றி பெறக்கூடியதா இருந்தது. கடைசி நேரம் வரையும் இங்கிலாந்து விடவே இல்லை. அடி 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 நடிச்சு எந்த வீரர் வந்தாலும் அடிப்பாங்கன்ற மாதிரி கடைசியா விக்கெட்டில் போயிட்டு இனி யாரில் அடிக்க போறாங்கன்னு இருக்கிற நேரத்திலையும் பவுலர்ஸ் மாதிரி அவங்க அந்த ஆல்ரவுண்டர்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க. கடைசி வரையும் எல்லாரும் அடிப்பாங்க. 6-4 அடிச்சு விட்டாங்க. கடைசி நேரத்தில் அடி 3 ஓவருக்கு 43 ஓட்டங்கள் அடிக்க வேணும் சந்துரு. கடைசியில 3 பந்துகள் மீதம் இருக்க போட்டியை முடிச்சாங்க. அந்த அளவு மிக வேகமா அபாரமா அதிரடியா துடுப்படுத்த ஆடி நேற்று இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து அணி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டது. கடைசியா ரெஹான் அகமட் 7 பந்துகள்ல 19 6 ஒரு 4 அதெல்லாம் போட்டி மாறினது. அதே மாதிரி வில்ஜெக்ஸ் சகல போட்டிகளிலுமே இந்த தொடர்ல அடுத்த கடைசி நேரம் வரை இங்கிலாந்து விக்கெட் போகும். இவர் தான் வந்து அடிப்பார். இலங்கை அணிக்கும் இவர் தான் நியமனா இருந்தவர். இவர் அடிச்சு போட்டிகளை முடிச்சு கொடுத்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய அளவில் சகலதுறை வீரராக இறுதி நேரத்தில் அடித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக நியூசிலாந்தின் கனவு அப்படியே இப்பொழுது பறிபோயிருக்கின்றது. அரைவாசியில இருக்குது. இன்று பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்கின்ற சமூக வலைத்தளம் பகிர்வுகளின் அடிப்படையில் ஒரு 60-70 ஓட்டங்களினால் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டும். 13 ஓவர்களுக்குள்ள மறுபடி திரட்டி அடிப்பதாக இருந்தால் 13 ஓவர்களுக்குள்ள கிட்டத்தட்ட அரைவாசியில 10 ஓவர்ல 12 ஓவர்ல வெற்றி பெற வேண்டும். அப்படி பாகிஸ்தானுக்கான இந்த வாய்ப்பும் கிடையாது. இலங்கை அணியை வெல்லலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு இலக்கோடு இலங்கை அணி எப்படி சொல்லுங்க அப்படி நடக்கிறது? வெல்லதுக்கு வந்துதானே தோப்பாங்க. வெல்ல போறோம், இந்த ரைட் வெற்றி எங்களுக்கு தான் யோசிச்சு கொண்டு கேட்க தோப்பாங்க. இந்த மோசமான தோல்வி, பெரிய தோல்வி என்றதுகள் குறைவு இல்ல. அதனால 60 ஓட்டம் கடந்த 2 போட்டிகளும் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான். 50 ஓட்டங்கள், நியூசிலாண்டோட 60 ஓட்டங்கள் அப்படி அந்த இதுல இருக்குது. பாகிஸ்தான் அணியோட 60 ஓட்டங்களோட வெல்றது என்றது வாய்ப்பு குறைவு. ஆனா நம்மாக்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் வெற்றி பெற்று பாகிஸ்தான் பண்ணா பாகிஸ்தான் போறாங்க, இலங்கை வந்தா நியூசிலாந்து போறாங்க. அப்படியா? இலங்கை வென்றதுண்டா அந்த இலங்கை வென்றதுண்டா பிரச்சனையே இல்லை. நியூசிலாந்து நேரடியாக உள்ள போயிடுவாங்க. பாகிஸ்தான் அந்த ஓட்ட நிகர சராசரி விதத்தையும் கருத்தில் கொண்டு வெற்றி பெற வேண்டும். சாதாரணமான ஒரு வெற்றி கிடைத்தால் நியூசிலாந்து உள்ளே போகும். இப்போ இங்கிலாந்து அணி முதலிடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. நியூசிலாண்டா பாகிஸ்தானா 2வது இடம். மறுபுறத்தில்
நாளைய போட்டிகளின் பின்னர் தெரிய வரும். நாளை மேற்கிந்திய தீவுகள் இந்தியா யார் தெரிவாக போவது, அதையும் வெல்லணும். இந்தியா வெல்லணும். இந்தியா வென்ற இந்தியா, மேற்கிந்திய தீவு வென்றா மேற்கிந்திய தீவு. கொடுமையே. அங்க ஓட்ட நிகர சராசரி வேகம் 1 ஓட்டம் 100 ஓட்டம் எதுவும் இல்லை, வெற்றி அவ்வளவுதான் தேவை. அப்படியா இருந்தால் இப்ப செமிஃபைனலுக்கு வரப்போற அணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் இங்கிலாந்து, அங்கால சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபர்ம்ட் 100% இப்போதைக்கு உறுதியா இருக்கு. இது 2 தான் உறுதியா இருக்கு. இன்றைக்கு தான் தீர்மானிக்கப்படும் நியூசிலாந்தா பாகிஸ்தானா என்பது. நாளைக்கு தீர்மானிக்கப்படும் மேற்கிந்திய தீவுகளா இந்தியாவா என்பது. ஓ, அப்ப இறுதி நாள் வரையும் இப்ப கடைசி கட்டத்துல உச்சகட்ட விறுவிறுப்புல போய் நிக்குது போட்டி. அப்ப நாளைய தினம் தான் தென்னாப்பிரிக்கா முதலிடத்தை பெறப்போகின்றதா இல்லையா என்பதும் உறுதியாகும். சரி, இந்தியா நாளைக்கு வெற்றி பெற்றால் அரையிறுதியில எந்த அணியோட போதும் எனக்கு தெரிந்து இங்கிலாந்து முதலாவது உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி இந்தியாவுக்கு முதலாவது இடம் கிடைப்பது என்பது கஷ்டம். ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே வெற்றி பெறும். தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வேயிடம் தோல்வியை சந்திக்குமா இருந்தா உங்களுக்கு கப்பை வேணா நீங்க ஃபைனலை விளையாட வேணாம், செமிஃபைனல் விளையாட வேணாம், போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். தோல்விகளை சந்திக்காமல் மிக பலமாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஜிம்பாப்வே வெற்றி பெற்று அவர்கள் முதலிடத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு நாளைக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் முதலிடம். மறுபுறத்தில் இங்கே இங்கிலாந்து முதலிடம். அப்படியாக இருந்தால் இங்கிலாந்து, இந்தியா அல்லது மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அல்லது பாகிஸ்தான். இப்ப இந்திய பாகிஸ்தான் போட்டி என்பதும் வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. இனி வாய்ப்பே இல்லை. இறுதிப் போட்டி தான். அப்படியாக இருந்தால் வாய்ப்பு. அது இன்றைய தினம் முடிவு என்ன என்றதை பொறுத்தது. இந்த விஷயம் தான் இன்றைய நாளில் நடக்க இருக்கிற மிக முக்கியமான போட்டி. நாளைக்கு நடக்க இருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள். இந்த இலங்கை கிரிக்கெட் இப்ப நாம முதல்ல பேசி முடிச்சு இடையில விட்டோம். சனத் ஜெயசூரிய இதுல இருந்து வெளியேறினாரா இருந்தால் அந்த இடம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு தெரிந்து இப்போது இருக்கின்ற கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அல்லது கிரிக்கெட் சபை தொடர்ந்தும் அப்படியே செல்லுமாக இருந்தால் கட்டாயமாக வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் தான். இடைக்கால பயிற்றுவிப்பாளர் ஒருவரை இப்போதைக்கு கொண்டு வருவார்கள். சில வேளைகளில் ஜஹான் முபாரக் போன்றவர்கள் தொடர்ந்து அணியோடு இருக்கின்றார்கள். அப்படியான ஒருத்தரோடு ஆப்கானிஸ்தான் தொடருக்கு இப்பொழுது உடனடியாக செல்ல வேண்டும். எனவே அதற்கு ஒரு இடைக்கால பயிற்றுவிப்பாளரோ அல்லது இடைக்காலத்தில் ஒருவரை பொறுப்பாக வைத்துக்கொண்டோ யார் ஒருவரை வைத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரு பயிற்றுவிப்பாளரோ கிரிக்கெட் சபைக்குள் இருக்கின்ற ஒருவரோடு செல்வார்கள். சில வேளைகளில் இப்பொழுது ஜெயசூரிய விலகப் போகின்றார் என்பதை ஏற்கனவே அறிவித்து தான் வைத்திருக்கின்றார். எனவே இதற்கான ஆயத்தங்கள் உள்ளே நடைபெற்றிருக்க கூடும். அப்படியாக இருந்தால் சில வேளைகளில் ஒரு பயிற்றுவிப்பாளர் நேரடியாக வந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனக்கு தெரிந்து 100% வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர்களுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு. லசித் மாலிங்க வந்து பந்துவீச்சு பயிற்சியில போயிருக்காரு. அவரும் போயிடுவார். அவர் ஆலோசகர் தானே, பயிற்றுவிப்பாளரும் அல்ல ஆலோசகர். எனவே அவர் விலகி விடுவார் நிச்சயமாகவே, தொடர மாட்டார். இதனால சனத் ஜெயசூரிய, லசித் மாலிங்க இவங்க 2 பேருமே அணியினுடைய இந்த பங்களிப்பிலிருந்து விலகினா இன்னும் அணி பாதாளத்தில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா? இவற்றை 100% சொல்லிவிட முடியாது. ஜெயசூரிய மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன கடந்த காலங்களில். தெரிவு குழுவோடு சேர்ந்து சில தெரிவுகளை செய்து கொண்டார், பயிற்சிகளை சரியாக வழங்கவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அணியின் வீழ்ச்சிக்கு பயிற்றுவிப்பாளரும் பெரியதொரு பங்கு. அவரும் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எனவே தனியே வீரர்கள் மீது பழி சொல்லிவிட முடியாது. இந்த அணி வீரர்கள் ஏற்கனவே பல வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றவர்கள். எனவே அதன் காரணமாக தனியே வீரர்கள் மீது மாத்திரம் பழியை கொடுத்துவிட்டு பயிற்றுவிப்பாளர்களோ முகாமைத்துவங்களில் இருக்கின்றவர்களோ தாங்கள் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. இது வந்து தசுன் சாணக்க மேலும் பெரிய அளவாக ரசிகர்கள் கொதித்து போயிருக்காங்க. தசுன் சாணக்க உண்மையில் தசுன் சாணக்க தனிப்பட்ட ரீதியில் நிறைய பிடிக்கும். அணிக்காக சாக்ரிஃபைஸ் செய்த ஒருவர், தேவையான நேரங்களில் விட்டுக் கொடுக்க. நான் இப்பொழுது வரையும் அவரை திட்டிக் கொண்டே தான் இருக்கின்றேன். இந்த 5வது இலக்கத்தை தொடர்ந்தும் விட்டுக் கொடுத்து தான் அவர் நாசமாகவே போனார். எனவே அவர் பொதுவாக இவர் கதைப்பதில்லை. அன்றைய தினம் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டு இப்பொழுது மக்களின் எதிர்ப்பு அவர் மீது திரும்பி இருக்கின்றது. எனவே மக்களும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். தனியே அவர் சொன்ன விடயங்களை மட்டும் கவனிக்காமல் ஏன் அவர் இப்படி சொல்லி இருக்கின்றார், இதன் பின்புலம் என்ன என்பதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்து தசுன் சாணக்க மீது இது ஒரு திசை திருப்பப்பட்டிருக்கின்றது போலவும் எனக்கு ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அமைதியா போகக்கூடிய ஒருத்தர், பெருசா யாரையுமே விமர்சிக்க மாட்டார், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். திடீரென்று வந்து அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதும் நெகட்டிவாக இருக்கின்றது, நாட்டு ஜனாதிபதி இதற்குள் தலையிட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பின்புலத்தில் நடைபெறுவது போன்று எனக்கு தோன்றுகின்றது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உலக கிண்ணத்தினுடைய அரையிறுதி போட்டிகள் மிகப்பெரிய அளவாக சூடு பிடிச்சிருக்கு. இன்றைய நாள் ஒரு தீர்க்கமான நாளாக இருக்க போகுது.
நாளைக்கு இன்னும் முக்கியமான நாளா இருக்க போகுது. இதெல்லாம் வச்சு என்ன நடக்கும் அப்படின்றத கருத்தில் சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு இன்று அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞானவேர இரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்ற உள்ளக அரங்கில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான சகலருக்குமான பயிற்சிகள், சிறுவர்களுக்கான அடிப்படை பயிற்சிகளை மிக நுட்பமாக சிறப்பாக வழங்குகின்றது MST கிரிக்கெட் அகாடமி. அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியார் தெருவில் இருக்காங்க. தங்க நகைகள் அப்படின்னாலே ரவி ஜுவல்லர்ஸ் தான். அதோட நுகை குடையில இப்பொழுது பிரம்மாண்டமான பாயிண்ட் மணமகள்கள் நீங்கள் அங்கே போனீங்களாக இருந்தால் ட்ரையல் பார்க்கலாம். நீங்கள் கல்யாண வீட்டில் அல்லது திருமணத்தில் எவ்வாறு காட்சியளிக்க போகின்றீர்களோ அதை முன்னதாகவே நீங்கள் பார்த்து அதற்கு ஏற்றால் போல் உடைகளை பெற்றுக்கொள்ள முடியும், தயார் செய்து கொள்ள முடியும். சிறப்பு டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகை கொடையில அதோட கோவிங் மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது ₹1 செலவு இல்லாம நீங்க நேரா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மூலமா உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம். மிக மிக குறைந்த கட்டணத்துல பயணங்களை மேற்கொள்ள இப்பொழுது எலக்ட்ரிக் பைக்குகள் அதிகமாக இலங்கைக்குள்ள இருக்கு. அதுல இது முக்கியம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்றதெல்லாம் முக்கியம். அது முக்கியம். எலக்ட்ரிக் பைக்குண்டா எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்ள இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்க.